சிறப்பு பட்டிமன்றம் வழங்குபவர்கள் மின் கட்டணம் இல்லாத சூரிய ஒளி மின்சக்திக்கு ப்ரோசன் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், சிட்கோ, கோயம்புத்தூர். அருமையாக பேசிக்கிறார். அடுத்து இவருக்கு பதில் சொல்லணும். யாருன்னா ரோட்ராக்டர் அருண், நம்ம பிடிஆர். வாங்க அருண். அவர் பேச ஆரம்பிச்சா திருப்பூர் குமரன் காலேஜே அட்டென்ஷன்ல நிற்கும். நான் பார்த்திருக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேனி முழங்கு. இளம் வயதில் கிண்ண சாதனை புரிந்து நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, தோல்வி பயத்தில் நாற்காலியை நடுங்க பிடித்துக் கொண்டிருக்கும் 60களே, வெற்றி கனியை, அது கீழே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்த எஃபெக்ட் அவங்களுக்கு, வெற்றி கனியை சுவைக்க காத்திருக்கும் எனது அணியின் பேச்சாளர்களே, எனது அருமை தாய் தந்தையரே, என் உயிரினும் மேலான ரோட்ராக்ட் மெம்பர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சபையில் நடுவரையா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாட்டோட வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க ஆரம்பிக்குது. எப்படி நைசா நடுவரார் பார்த்தீங்களா? ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்லயுமே அப்பா அம்மாட்ட இருந்து இல்லைங்க, அவங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட இருந்தா நாட்டோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? கடைசியில பார்ப்போம். எப்படி பேசினாலும் புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாட்டோட வளர்ச்சி வீட்டில் வளரும் பிள்ளைகளை சார்ந்தது. இருக்காங்க சில அப்பா அம்மா, விட்டுருங்க. ஆனா சில அப்பா அம்மாக்கள் இருக்காங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் பையனை கரிச்சு கொட்டிட்டே இருக்க வேண்டியது. அதை போய் தொடாடே அதை தொடாத, இதை போய் தொடாடே அதை தொடாத, அங்க போகாத, இங்க போகாத, அங்க போய் உட்காரு. அவன் என்ன பையனா இல்ல வேற ஏதாவதா? பசங்க பொண்ணுங்கன்னா குறும்பு செய்யத்தான் செய்யும். நடுவர் அவர்களே, குறும்பு செய்யறவங்க என்ன, நீங்க பொம்மை வாங்கி வீட்டில் உட்கார வச்சுக்கோங்க. சோ இந்த வளர்ச்சி, பசங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா தாய் தந்தையர் தான் நான் இங்க சொல்லுவேன். இன்னைக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல வந்து தனுஷோட அம்மா வந்து சாக போற நிலைமையில தான் பையனுக்கு வந்து ஒரு 5-6 போன் பண்ணுவா அப்படி. ஆனா வந்து தனுஷ் எடுக்க மாட்டா அப்படி. கடைசியா வீட்டுக்கு வரப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும், தான் போன் எடுக்காதனால தான் அம்மா செத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேள்விப்பட்டு மனசுடைஞ்சு உட்காந்து போயிடுவான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட சொல்லுவாரு, தம்பி நீ கவலைப்படாத, ஒரு டைம் வந்து உங்க அம்மா போன் பண்ணி தான் நீ எடுக்காம விட்டுருக்க, எத்தனையோ டைம் வந்து நான் போன் பண்ணி அம்மா போன் பண்ணி நான் எடுக்காம விட்டுருக்கேன்ப்பா, அதுக்காக அம்மாவை நான் கொண்டு அர்த்தமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பேசுற எத்தனை தந்தைமார்கள் இங்க இருக்காங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. இன்னொரு முக்கியமான படத்தை நான் சொல்லியே ஆகணும். வாரணம் 1000 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுல சூர்யா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவா. அப்படி லவ் சொல்லிடுவான், அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணாம அமெரிக்கா போயிடுவா. அப்படி பையனுக்கு மனசு இங்க கேட்காது. அப்பாட்ட வந்து சொல்லுவான், அப்பா இந்த மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு அமெரிக்கா போயிட்டா, பதில சொல்லாம. அப்ப அப்பாவா நடிக்கிற சூர்யா ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவான், அது ஆங்கிலத்தில் சொல்லுவான், மை சன் அமெரிக்கா இஸ் ஜஸ்ட் ஹியர். எப்படி? அமெரிக்கா இஸ் ஜஸ்ட் ஹியர், இங்கதான் அமெரிக்கா இருக்கு, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி. எத்தனை தந்தைமார்கள் இந்த மாதிரி தங்களோட பையனுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க? அமெரிக்காவா? கடலை தாண்டி போறதா? பிளைட் எல்லாம் தண்ணிக்குள்ளதாயா விடுறாங்க, வாரத்தில் விட மாட்டேங்கிறாங்க, நீ வீட்டிலே இரு, அடக்கி ஒடுக்கி பசங்களை உட்கார வச்சிடுறீங்களே, அங்க வந்து பையனோட வளர்ச்சியை தடுக்கிறீங்க, நாட்டோட வளர்ச்சி நீங்க தடுக்கிறீங்க. காதலியை பார்க்கறதுக்கு அமெரிக்கா போ, டிக்கெட் வாங்கி தர்றேன் அப்படின்னு அனுப்புறது மாபெரும் வளர்ச்சி. நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, விளங்கும். நவீன இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? டேப்லெட் அழகா வந்து வைஃபைல தூக்கி கொடுத்துட்டு ஆபீஸுக்கு போயா வேலைக்கு, உனக்கு என்னென்ன புடவை எத்தனை கலர் எவ்வளவு வேணுமோ ஆர்டர் போட்டு
வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும். எவ்வளவு நேரம் மிச்சமாகுது நடுவரையா இதுல ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா. அது மட்டுமா, விளையாட்டு துறையில சாய்னா நேவல் ஷட்டில்ல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. தன்ராஜ் பிள்ளை ஹாக்கியில முத்திரை பதிச்சவர். சானியா மிர்சா டென்னிஸ்ல இந்தியாவை வந்து உலகத்துக்கே தெரிய வச்சவங்க. இந்த மாதிரி பட்டியல் போட்டா நீண்டு கொண்டே போகும். இது எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான் நடுவரையா. இதை நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். அப்புறம் நம்ம ராஜசேகர் சார் ஒன்று சொன்னாரு, இங்க வந்து வேலை இது எல்லாம் படிச்சுட்டு ஃபாரின்ல போய் வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. நல்லா கேட்டுக்கங்க, ஃபாரின்ல எதுக்காக நாங்க வேலை செய்ய போறோம்? ஃபாரின்ல போய் இருந்து அங்க இருக்கிற டெக்னாலஜியை கத்துக்கிட்டு வந்து இங்க தொழில் ஆரம்பிச்சு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வேலையை சொல்லி கொடுக்கறதுக்காக தானே, வேலை கொடுக்கறதுக்காக நாங்க ஃபாரினுக்கு போறோம். என்னதான் நாங்க அயல்நாடு போனாலும் எங்களுக்குள்ளே இருக்கும் தமிழ் பாசமும் இந்திய பாசமும் என்றும் குறைந்து போவதே இல்லை. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் தமிழை போற்றுபவர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். எனக்கே 1 லட்சம் கொடுக்குறேன் நான் பேசுறதுக்கு. அது வெளிநாட்டில். இப்பெல்லாம் வந்து மாணவர் கேட்கிற கேள்விக்கு வந்து கரெக்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதில் சொல்ல முடியலங்கிறத விட பதில் சொல்ல தெரியல. தப்பா சொன்னா மாட்டிக்குவாங்க, ஏன்னா கூகுள் இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதனால என்ன பண்றாங்க, மாணவர்களை அடுக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறாங்களே, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன், எதுக்காக இந்த வளரும் மாணவர்களை அறிவு, அதான் பெரியார் சொல்லியிருக்காரு, ஏன் என்று கேள்விகள் கேட்டாதான் உன் அறிவு வளரும் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்களை அடிக்கி உட்கார வச்சிடுறீங்க. 3 Idiots என்ற ஒரு அருமையான திரைக்காவியம் வந்தது. சேத்தன் பகத்தோட நாவலை வந்து 3 Idiots கன்வெர்ட் பண்ணாங்க, தமிழ நண்பர்கள் எடுத்தாங்க. அதுல வந்து அவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து சத்யராஜ்ல காட்டுவான். ஆனா அந்த சத்யராஜ் என்ன பண்ணுவான், நான் என்ன பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணன்னு சொல்லி அவன் மனசை நோகடிச்சு அவனை கொலை செய்யற அளவுக்கு போயிடும். அவன் தற்கொலை பண்ணிக்குவான் கடைசியா. ஒரு மாணவனை நீங்கள் ஊக்குவிக்க தவறினால் அங்கே ஒரு விஞ்ஞானியை நீங்கள் இழக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள் நடுவரையா. இன்னொரு முக்கியமான விஷயம், சரி நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, முதுமை தான் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற 3 பேர் டை அடிச்சு தானே வந்திருக்கீங்க. சொல்லுங்க, டை அடித்தால் டையாக போகிறீர்கள், கோத்ரேஜா டையாக போகிறீர்கள் என்பதை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ராஜசேகர சார் என்னமோ பாட்டெல்லாம் பாடினாரு, பாம்பு வந்துச்சு மின்னல் வெட்டுச்சுன்ட்டு. உண்மை சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற யாருக்குமே புரிஞ்சிருக்காது. நாங்கெல்லாம் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசையா, எதுக்கு நாங்க பாம்பை பார்த்து பயந்து போகணும்? நீங்க சொல்றீங்க பாம்பை மிதிச்சுட்டு மின்னல் வர வரைக்கும் காத்திருந்தாராமா. ஸ்மார்ட் போன் இருக்கே, எடுத்து பிளாஷ் ஆன் பண்ணி டார்ச் லைட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எதுக்கு மின்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்? நேரம் மிச்சம் எங்களுக்கு. ஆகவே நடுவர் அவர்களே, பெயரிலேயே இளமையை வைத்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நீங்கள் இளம் வயதில் தான் கிண்ண சாதனை புரிந்தவர் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, அப்போதும் இளம் வயதுதான், அப்போதும் இளம் வயதுதான். 60 அடிமைத்தனம், 20 இறங்கி வேலை செய்யும், 60 அறுவை, 20 இனிமை. எனவே இக்கருத்தை மனதில் கொண்டு 20 என்ற தலைப்புக்கு தீர்ப்பு வழங்கும்படி மிக தாழ்மையை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கும் ரோட்டரி ரோட்ராக்டுக்கும் எனது அன்பை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையா பொறி பறக்க பேசிவிட்டார், அசிங்கமா வேற திட்டிவிட்டார் இவங்கள. ஏயா டை அடிச்சு வந்துருக்கிறீங்க, நாளைக்கு டை, அதனால இன்னைக்கு டைன்ட்டார். இங்கேயும் திருப்பூர்லையும் டை யூஸ் பண்றாங்க, அது வேற மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ற டை. என்ன அழகா இந்த இளம் வயதுல வந்து அருமையா இவர் இவ்வளவு தூரம் மேடையில தைரியமா பேசுறாருன்னா அதற்கு முழுமுதற் காரணம் அவர் சார்ந்த ரோட்ராக்ட் சங்கம். ரோட்ராக்ட் சங்கம், ரோட்டரி இன் ஆக்ஷன், அதான் ரோட்ராக்ட். இந்த ரோட்ராக்ட் சங்கத்துல இருந்து இவ்வளவு அருமையா நச்சுன்னு பதில் சொல்லியிருக்கிறார், பிச்சு வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு பதில் சொல்றதுக்கு பேரண்ட் ரொட்டேரியன் வர்றார். ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் காந்தியினுடைய முன்னாள் செயலாளர் கிருபானந்தம் தாராபுரத்திலிருந்து வந்திருக்கிறாரு. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும்.
இந்த இனிமையான இந்திய தேசத்தினுடைய குடியரசு தின விழா பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர், விவாதம் செய்கின்ற அறிஞர் பெருமக்கள், கண்ணுட்டு கேட்டு செவிமெடுக்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, அருமையான தலைப்பு, அருமையான நடுவர். ஆனா ஆப்போசிட் சைடு மட்டும் ரொம்ப வீக்கு. பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கு இளைஞருங்க, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா. அவர் அருமையான பாடல் நீயும் நானுமா கண்ணா. அவங்கள மிரட்டுற மாதிரி சொல்லணும்ல. மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளை உருவிலே ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே 60 20 இது நான் அடுத்த ஒரு வார்த்தை வரும். சிவாஜி கணேசன் சொல்லுவார் நேவர் நேவர் அப்படின்னு. எங்க சார்பில் தலைவர் கடைசியை தீர்ப்பு சொல்ல போறாரு. 60 ஜெயிக்கிறதுக்கு 20 முடியவே முடியாது. ஏன்னா 60 இதே 20 வயசுல நாங்க இருந்து எல்லாம் பார்த்து அடங்கி ஒடுங்கி பக்குவப்பட்டு எங்களுக்கு பிறந்த 20களை கட்டி மேய்ச்சிட்டு இருக்கிற நாங்க எப்படி இருப்போம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். 20 என்ற அணியிலே மிக அருமையாக அதனுடைய அணியினுடைய தலைவர் தங்கராஜனார் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார்கள். அவர் அடிக்கடி சொல்லும்போது இந்த இன்டர்நெட் யுகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கு அடுத்து பேசக்கூடிய அன்பு சகோதரர் அருண் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஸ்மார்ட் போன் இருக்குது, லைட் அடிக்கலாம், டார்ச் அடிக்கலாம், சினிமா. இதை அவர் பேசுனதுல அதிகம் பேசுனது சினிமா, ஸ்மார்ட் போனு, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக். இவங்களுக்கு உலகமே அதுதானுங்க. இளைஞர்கள் இந்த உலகம் இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு சீரழிச்சு சின்ன பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று நடக்குது தெரியுங்களா? இப்போ சமீபத்தில் இந்த பசங்கள சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு எஸ்எம்எஸ், ஹாய் டார்லிங் வேர் ஆர் யூ, ஜஸ்ட் ஐ எம் டூயிங் குக்கிங், ஓகே வாட் ஆர் யூ ப்ரிப்பேரிங், மசாலா தோசை. இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்ன எஸ்எம்எஸ்லேயே கம்யூனிகேஷனு. 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஆப் டயர் கிழிஞ்சு ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு, அந்த டயர் போட்டு மேலேருந்து இறங்கி வர்றாரு புருஷன். மேலே மாடியில் உட்காந்துட்டு பொண்டாட்டி கூட எஸ்எம்எஸ்ல கம்யூனிகேஷன். எப்படி இருக்கு உங்க உறவு? யோசிச்சு பாருங்க. ஸ்மார்ட் போன் குடும்பத்தை நடத்துற குற்றமா? கீழே வந்து ஒருத்தன் சமைச்சிட்டு இருப்பான் தலைவர். நீங்க அது போக நான் சொல்ற ரொட்டிங்க சம்சாரத்துக்கு புடவை எடுத்து கொடுக்க போனா மண்டை காஞ்சி கிடக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார் சகோதரர் அருணுங்க. அது ஒரு கலைங்க, அது ஒரு கலை. குடும்பம் ஒரு கலைங்க, குடும்பம் ஒரு கோயில். அதுல வாழக்கூடிய கணவன் மனைவி தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைகள் அத்தனை பேர் தெய்வங்கள்ங்க. நம்பித்தான் 60 வயதாகிய நாங்களும் இருக்கின்றோம். எதிர்கால சமுதாயம் இருக்குது. நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து தயவு செஞ்சு இந்த தேசத்தினுடைய வளமையான எதிர்காலத்தை நீங்கள் கையில் எடுத்து பொறுப்பாக நீங்கள் உங்களுடைய கடமை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்று ஒரு முதியவர் தான் சொன்னாரு. காரணம் அவரும் நம்புறாரு, நாங்களும் நம்புறோம். இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது. தயவு செய்து இந்த நாட்டை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். மிகப்பெரிய படிப்புகள்லாம் படித்துக் கொண்டு வெளிநாடு போறேன்னு போயிடுறீங்க. அங்க போய் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களுக்காக பாடுபட்ட இந்த தேசத்துக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும். நான் என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் ஏற்பது எதற்கு? நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று நினைத்தால் நன்மை சிறப்பு. நீங்கள் ஆகவே இதை கருத்திலே கொண்டு
இளைஞர் பெருமக்கள், உங்களுக்கு மூத்தவர்கள் வழிகாட்டுகின்ற அந்த திசையிலே உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். மூத்தவங்க எப்பவுமே தவறான ஒரு பாதையை காட்ட மாட்டார்கள். கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார்கள். ஆகவே இளைய சமுதாயம் நிச்சயமாக 60களை தொடர்ந்து வந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று கூறி மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் அந்த தீர்ப்பு தான் வழங்குவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி. அடுத்து நம்ம நாக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார், இன்னும் பேசலாம். வாங்க நாக்கி பிரசாத் அவர்கள். நேர்மையாக செயல்பட்டால் இறைவன் நம்மை வழிபடுவான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கறை மனிதர்கள் உழைப்பாலே நாட்டிலே சக்கர நாற்காலிகளை தகர்த்தெறிய முடியும் என்பதற்கேற்ப இன்று போலியோ சொட்டு மருந்துக்கு இத்தனை பேர் உதவி செய்திருக்கிறார்கள். ரோட்டரி கிளப் சார்பாக அவர்களுக்கெல்லாம் என்னுடைய தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்பார்கள். இங்கே இருப்பவர்களாம் திருப்பூர் வந்தாலே திருப்பம் ஏற்படும் என்று நடுவர் அவர்கள் கூறினார். மிகவும் அருமை. 20 60 என்பதை பற்றி நான் நினைக்கிறேன். 20 60ங்கிற பட்டிமன்றத்தை வெறும் 20க்கு மட்டுமே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவ்வளவு அற்புதம் எங்களுக்கு சப்போர்ட்டா அந்த 3 பேருமே பேசுறதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, அவரை பார்த்தா எப்படி இருக்குது? நேத்து ஒரு டிவியில பேட்டி கொடுத்த ஒரு மாதிரி இல்ல? என்ன டிவியில? நைட் ஒரு டிவியில முதல்ல பெரிய கருப்பு துண்டு போட்டு இருந்து ரொம்ப அவர் அப்படித்தான் பேசுவார். வந்தோன்னு கேட்டாரு, நீயும் நானுமான இந்த வரட்ட கௌரவம் எல்லாம் நமக்கு இல்லவே இல்லைங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நாங்க வரவே இல்லை. இன்றைய காலத்து இளைஞர்கள் யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா, ஓடிக்கொண்டே இருன்னு வைரமுத்து சொன்னார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். குழந்தை குவா குவான்னு கத்துது. ஏன் தெரியுமா நடுவர்களே? குவா குவா ஏன் தெரியுமா கத்துது? குறிக்கோளே வாழ்க்கை, குறிக்கோளே வாழ்க்கைன்னு குழந்தையே பிறக்குது. ஆனா அப்பா அடிப்படா சாவே. ஆனா அப்படி பிறக்கிற குழந்தை இந்த மாதிரி ஆளுங்களும் குவா குவான் தான் திரிகிறாங்க. 60 வயசுலயும் குவா குவான் தான் திரிகிறாங்க. எப்படி தெரியுமா? கோட்டரே வாழ்க்கை, கோட்டரே வாழ்க்கைன்னு திரிகிறாங்களே. யோசிச்சு பாருங்க. 60 என்னத்தை தூக்கி நிறுத்துதுங்கிற நான். அதாவது இவங்க தள்ளான்னாதான் அரசாங்கம் ஸ்டெடியா இருக்கும். ஆமா, நிறைய வரி கட்டுறாங்க. நிறைய வரி கட்டுறது அவங்கதான். அதாவது நடுவர்களே, பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னு பழசே வச்சுட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்றைய இளைய சமுதாயம் பெட்டர் பெட்டர் மாசா போயிட்டு இருக்கு. அது விட்டு போறீங்க. அப்படியே இருந்தீங்கன்னா எஸ் பெருசா நோ பெருசா? என்னங்க எஸ் பெருசா நோ பெருசா தெரியலீங்க. எஸ் ஒய்எஸ் தான். ஒய்எஸ் என்ன? யூத், எனர்ஜெட்டிக், சின்சியர். நோன்னு என்ன? நத்திங் பட் ஓல்டு. நடுவர்ல போல்டா பேசிட்டு இருக்கோம். கோல்டான ஒரு தீர்ப்பு நீங்க கொடுக்கணும். இல்ல, நானும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இங்கிலீஷ்ல தான் எடுக்கிறேன். இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்லைங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை இளைஞனுடைய, நம்ம இந்திய இளைஞனுடைய பெருமையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்காவிலே இருக்கிறது. பில்கேட்ஸ் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அங்க இந்திய இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கின்றது. வேலை வாய்ப்பு கொடுத்து விடுகிறார்கள். அங்கே இருக்கின்ற அமெரிக்க இளைஞர்கள் தான் போய் பில்கேட்ஸ் கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க இந்திய இளைஞர்களுக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நாங்கள் யாரும் வேலைக்கு வரமாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. உடனே பில்கேட்ஸ் சொல்றாரு, இந்திய இளைஞர்களை புறக்கணித்து விட்டு என்னுடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நான் அமெரிக்காவிலே நடத்துவதாக இருந்தால் நான் மூடுவே தயாராக இருக்கின்றேன். அந்த தலைமை செயலகத்தை இந்தியாவிலே கொண்டு போய் நான் செயல்படுத்துவேன். அப்பேற்பட்ட வல்லமை பொருந்தியவன் இந்தியன். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல எந்த இடத்துல ஒரு புது விஷயம் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல இந்தியனோட பிரைன் இருக்கும். அதை மறந்துட்டு நம்ம முடிக்கவே முடியாது. Y2K பிரச்சனையை தீர்த்து வச்சதும் நம்மளுடைய இந்திய நாட்டுக்காரர்களுக்கு தான். இப்ப மைக்ரோசாஃப்ட்ல தலைமை பொறுப்புல இருக்கிறது நம்ம சவுத் இந்தியன் சத்யன் நாதல்லா என்பவர். ஆக இப்பேற்பட்ட ஒரு மிகச் சிறந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்திய இளைஞர்களை கடைசியில் அவரே சொல்லிட்டு போயிட்டார். 60ம் சரி, இந்த நாடும் சரி, உங்களைத்தான் நம்பி இருக்கிறது, உங்களைத்தான் நம்பி இருக்கிறது. நீங்கள் தான் பார்த்து
இந்தியாவில் உயர்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும். இதை விட நடுவருக்கு என்ன இன்னைக்கு வேலையே இல்லை நடுவருக்கு. ஆக நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது 20 தான். இந்த பட்டிமன்றத்திற்கும் 20 தான் என உறுதுணையாக இருந்ததும் அவர்கள்தான் என்பதை கூறி லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. என்ன அழகா நாகி பிரசாத் நகைச்சுவையோட அருமையா பேசி வந்து அமர்ந்திருக்கிறார். ஆங்கிலம் தமிழ் அப்படியே கலந்து தூள் கிளப்பி இருக்கிறார். மைக்ரோசாஃப்ட் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னார். அவருக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு நகைச்சுவை வெடி, அதுக்கு ஒரு நகைச்சுவை வெடி வந்தாதான் நல்லா இருக்கும். வாங்க முருகன் அவர்களே. என் உயிரினும் மேலான தமிழே, உன்னை வணங்குகின்றேன். போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் என்று ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ரோட்டரி கிளப் அவர்களை மனதார உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றோம். இளம் வயதிலேயே கிண்ண சாதனை, 20 வயதிலேயே கிண்ண சாதனை புரிந்து தனக்கென ஒரு தனி வழி வகுத்து நடுவராக வீட்டிருக்கக்கூடிய எங்களின் நடுவர் அவர்களே, எதிரணியின் மரியாதைக்குரிய நடுவர், மரியாதைக்குரிய எதிரணியினரே, என் அன்பு என் அணியினரே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த அருள் வந்தாரு, பேசினாரு, நல்லாதான் பேசினாரு. வரும்போது உடனே முன்னாடி வரும்போதே வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்பெல்லாம் கொடுத்தாரு. நான் ரொம்ப உண்மையிலே நல்ல மனுஷன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஆனா அவர் வந்து பார்த்து பேசும்போதுதான் தெரியுது அவர் ஏன் இப்படி பாவம். நல்ல மனுஷன், ஆனா சேர்ந்த சேர்க்க சரியில்லை. அவர் சேர்ந்த இடம் அப்படி, அவர் என்ன பண்ணுவார் பாவம், அதனால அப்படி போயிட்டார் போல. ஏன்னா ரோட்டரி வந்து இவ்வளவு விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் சேர்ந்த இடம் சரியில்லை, அதனாலதான் அப்படி போயிட்டாரு. அழகா சொன்னாரு. வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க எது சொன்னாலும் அது செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, எதைத்தான் செய்ய போறீங்க? நான் கேட்கிறேன், எதையுமே செய்யக்கூடாது. இதுல குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதுல குறை கண்டு நொய்யும் அப்பா அம்மா சொல்றாங்களா? அப்பா அம்மா வளர்க்குற விதம் சரியில்லையா அவருக்கு? பிள்ளைங்களை வளர்க்குற விதம் வந்து அவருக்கு சரியில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றேன், நம்மளால ஏற்கனவே ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும். நடுவர் அவர்களே, அன்னை வளர்ப்பதி, அதை நான் ஏன் சொல்றேன் நடுவர் அவர்களே, இவங்க வரல எல்லாருமே இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே சொல்றாங்க, அதாவது திருக்குறள் உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே, திருக்குறள் கேள்விப்பட்டது இல்லைங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய 107 மொழிகள்ல மொழிபெயர்த்தக்கூடிய ஒரே ஒரு நூல். இங்கிலாந்து ராணி வந்து கண் முழித்த உடனேயே பார்க்கக்கூடிய முதல் நூல் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள்ல வந்து உலகத்தில் சொல்லாத விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட திருக்குறளை எழுதினது நடுவர் அவர்கள் யாரு நீங்களே சொல்லுங்களேன். திருக்குறளை எழுதியவர் தான் அவர் தான் ஐயா நடுவர் அவர்களே. அது திருவள்ளுவர் சொல்லிட்டு நீங்க சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மனசுல அதுவே தெரியுது. அந்த திருவள்ளுவரை பார்த்திருக்கோமா யாராவது? நல்லா சொல்லுங்க நடுவர் அவர்களே, நீங்களாவது பார்த்திருக்கீங்களா? பாலச்சந்தர் படத்துல முதல்ல ஒரு உருண்டை சுத்தம் பாருங்க நடுவர் அவர்களே. அந்த உருண்டை சுத்தம் போது அந்த திருவள்ளுவர் படம் எப்படி தெரியுது பாத்தீங்களா? எப்படி தெரியுதுங்க ஐயா? கும்முன்னு இருக்கு, கும்முன்னு இருக்கு. நடுவர் அவர்களே, திருவள்ளுவர் வாழ்ந்தது கிமு 31. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிறது 2014. திருவள்ளுவரை யாருமே பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா திருவள்ளுவரை நம்ம படத்துல இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், சிலை வச்சிருக்கோம். அப்ப அந்த திருவள்ளுவரை வரைஞ்சுதான் ஒருதான் மாதிரி படிவமா கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெளிவாயிடுது. ஆனா அந்த திருவள்ளுவரை இவங்க சொல்ற மாதிரி ஸ்மார்ட் போனும் டெக்னாலஜிலையும் வளர்ந்திருக்க அந்த 20கள் மாதிரி வரையல. 1330 குறளை 3 பால்ல 9 இயல்ல வடிச்சு கொடுத்தானே திருவள்ளுவர், அவன் கண்டிப்பாக 60ஆகத்தான் இருக்க முடியும் என்று தன்னுடைய தாடியோட வளர்த்தாங்க பாருங்க. அதுதான் 60 நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நாட்டின் வளர்ச்சி என்பது என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு இதழ் நேச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இதழ், அறிவியலை வந்து ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் சமீபத்தில் ஒரு 10 பேர்
முன்னணி விஞ்ஞானிகள் முதல் 10 விஞ்ஞானிகளோட பேரை வந்து வெளியிட்டுச்சு. அதுல முதல்ல இருந்த நாட்டுடைய அந்த விஞ்ஞானியுடைய எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுங்களா? முதல்ல இருந்த விஞ்ஞானி இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்ரோ ராதாகிருஷ்ணன் நடுவர் அவர்களே. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, பெருமையா இருக்குது இல்லைங்களா? அதாவது வந்து நிலவுல நீர் இருக்கும் சொல்லிட்டு கண்டுபிடிச்ச இந்த சந்திராயன்ல வேலை பார்த்த இந்த இஸ்ரோ ராதாகிருஷ்ணன் உலகத்திலேயே உயர்ந்த 10 விஞ்ஞானிகள்ல ஒருவரா வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நடுவர்களே, கடைசியா ஒண்ணே மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உணர்ச்சிகளின் ஆதிக்கம் 20 அதிகம், உணர்வுகளின் ஆதிக்கம் 60 அதிகம். 60களால் மட்டுமே இந்த நாட்டை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையாக பேசிய முருகன் மதுரை மண்ணை சேர்ந்தவர். மதுரை மண்ணுக்கே உரிய நகைச்சுவையில நல்லா பேசி அமர்ந்திருக்கிறார். 6 பேசும் நல்லா பேசியாச்சு. இவங்க பேசுற போது இவங்க சொல்றதெல்லாம் சரின்னு படுது. இவங்க 3 பேரும் பேசுற போது இல்ல இவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து சொல்ல முடியும். இராணுவத்தை பத்தி சொன்னாங்க. ஒரு குழந்தை பெறுவதற்கு முன்பு தாய் பல கனவு காண்கிறாள், தந்தையும் கனவு காண்கிறான். அந்த குழந்தை எப்படி பிறக்கும், யார் மாதிரி இருக்கும், ஆம்பளையா பொம்பளையா, எப்படி அதை வளர்த்தலான்னு அவ்வளவு கனவு காண்கின்ற குழந்தையை இராணுவத்திற்கு தாய் வந்து அனுப்புகிறாள். பெற்ற மகனை அந்த காலத்து பெண்தாலே சென்றுவா மகனே செருமுனைக்குன்னு 3 வயசு குழந்தைகிட்ட வாழ் கொடுத்து புறநானூற்று தாய் அனுப்பியது மட்டுமல்ல, இந்நாட்டு தாய்மார்களும் அதை செய்கிறார்கள். மதுரையிலே ஒரு இராணுவ வீரர் இறந்து விடுகிறார். அவர் இராணுவ வீரர் இறந்தவுடன் சமீபத்தில் இறந்த இராணுவ வீரர் அவருடைய தாய் அழுது கொண்டே இருக்கிறார். அழுதுட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா பாடியெல்லாம் எடுத்து போயிச்சா, அரசு முறை பயணமா என்ன பண்ணியாச்சு. ஒருத்தர் கலெக்டர் வர்றாரு. கலெக்டர் வந்து பேசுறாரு. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கலெக்டர் மதுரை கலெக்டர் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மகன் போயிட்டான்னு நீங்க கவலைப்படாதீங்க, என்னை உங்க மகனா எடுத்துக்குங்க, எனக்கும் அம்மா இல்லை, நான் உங்களை அம்மாவா எடுத்துக்கிறேன்னு. என் மகன் போயிட்டான், நான் வந்து கலங்கல சாமி, நாட்டுக்கு கொடுக்கிறதுக்கு இன்னொரு மகன் இல்லையே என்று நான் வருந்துகிறேன் அப்படின்னு அவங்க சொன்ன செய்தி சமீபத்தில் பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. சொன்னாங்க, பெத்தவங்களுடைய தாயினுடைய அன்பு என்ன தெரியுமா, என்ன செஞ்சாலும் அனுசரிச்சு சரி நம்ம பையன் தானே போயிடும். தந்தை அப்படி இல்லை, பதறுவான். என் மகன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவு சாதிக்க வேண்டும், சாதனையாளனாக வர வேண்டும், வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று எண்ணி எண்ணி அது நடக்காத போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறானே. ராமன் காட்டுக்கு போனா, கோசலை இறக்கவில்லை, தசரதன் இறந்து விட்டான். தாய் சமாதானப்படுத்திட்டா, தசரதன் இறந்து விட்டான். பாசம், பெற்றோருடைய பாசம், அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியுமா? இன்றைக்கு இந்த பெரியோர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய மகன்களுடைய பெற்றோருடைய எதிர்காலத்தை, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள். இப்படி இத்தனை, அதாவதுங்க ஒருத்தன் வீட்டில இருந்து அன்னைக்கு வெளியே நம்ம எல்லாம் போயிட்டு வந்தோம், நம்மளுக்கு வேற எந்த கவனச்சிதறல்களும் இல்லை. இன்னைக்கு போனா இவர் சொல்றாரு, நம்ம நாக்கி பிரசாத் சொன்னது போல பேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டா போதுங்க. அது வேற மாதிரி போற போதுதான் பெரிய விளைவுகள் எல்லாம் நமக்கு வந்து உண்டாகும். அதனால முதியோர்கள் 60 இவ்வளவு கவலைகளிலும் பக்குவத்திலும் இந்த நாட்டை வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு பெற்றோராவது என்னுடைய பிள்ளை சமூக சேவனாகி இந்த நாட்டை வழிநடத்துவான் தலைவனாகி நினைக்கிறார்களா? இல்லை. அதிகம் சம்பாதிக்க வேண்டும், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு யாரு விரும்புறதுங்க? பெற்றவங்க. மை child is working in straits, அது வந்து இந்த பெற்றவங்களுக்கு அது அவ்வளவு சந்தோஷம். பெற்றவர்கள் திணிக்காதீங்க பிள்ளைகளை போய் ஒரே ஒரு சம்பத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு தீர்ப்பை வழங்கி விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். பள்ளியில குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த பெற்றோர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு. அவன் ஆடுறான், அந்த சூப்பர் சிங்கர்னு வந்துச்சு இல்ல, அவ பாடுறான், நீ எதுக்கு இருக்க, நீ எதுக்கு இருக்க, அவ மாதிரி நீ பாடுறியா? இல்ல, கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் சைல்ட்ஸ். உங்கள் குழந்தைகளை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க குழந்தைக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது,
கொண்டு போய் ஒரு பள்ளியில அதிக மார்க் வருதுன்னு சொல்லி அந்த பள்ளியில ஒரு குழந்தையை சேர்த்தி விட்டுங்க. ஒரு குழந்தை 12வது படிக்கிற குழந்தை தூக்கு போட்டு செத்து போச்சுங்க அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல. அப்போ அந்த குழந்தைகிட்ட விசாரிச்ச போது அந்த டிஎஸ்பி, எங்க அப்பா காவல்துறை அதிகாரியா இருந்தார், அந்த கேஸ் எனக்கு தெரியும். அந்த டிஎஸ்பி சொல்றாரு, என்னாச்சு பிரச்சனைன்னு கேட்டப்போ, பக்கத்துல இருக்கிற குழந்தையோட அம்மா அடிக்கடி வந்து பாக்குது. இந்த பிள்ளைக்கு ஏதோ வாங்கணும், ஒரு 50 ரூபா தேவைப்படுது. அம்மாட்ட நீங்க அடுத்த டைம் வர்றப்போ ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வாங்க ஆன்ட்டின்னு கேக்குது. இவங்க போய் கேக்குது, அவளுக்கு எதுக்கு 50 ரூபா, ஹாஸ்டல்ல இருக்கிறா அப்படின்னு கரிச்சு கொட்டி இவங்க அதை சொல்லிட்டாங்க அந்த பிள்ளைகிட்ட. உங்க அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் கொடுக்குறேன், நீ செலவழிச்சுக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம்னா அந்த குழந்தை அதை ஏத்துக்கல. மனசுக்குள்ளேயே வெம்மி 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 அந்த குழந்தை தூக்கு போட்டு இறந்துருது. இன்றைய இளைஞர்கள் ஏங்க ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டோம், அன்னைக்கு ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டா அப்பா கண்டுபிடிச்சிருவார், இவன் மூஞ்சில ஏதோ மாற்றம் இருக்கு, எங்கேயோ தப்பா நடக்கிறான், சாப்பிட்றப்ப கண்டுபிடிச்சிருவார். இன்னைக்கு ஒட்டுக்கா கூடி அமர்ந்து சாப்பிடுற பழக்கங்கள் போயிருச்சு. பெற்றோர்களே, 60களே, உங்களுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராதும் அன்னை வளர்ப்பதிலே. உங்கள் குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து இந்த நாட்டுக்கு ஒரு சாதனையாளனை நீங்கள் உருவாக்குங்கள். நான் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டா நீங்க சொல்லலாம், நீ பிறக்கலன்னா திருப்பி விடியும், சாயந்தரமாகும், நிலா வரும், திருப்பி காலையில சூரியன் வரும். அப்படி இல்லை, நான் பிறக்கவில்லை என்றால் இந்த தேசம் ஒரு விஞ்ஞானியை இழந்திருக்கும், இந்த தேசம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை இழந்திருக்கும், இந்த தேசம் ஒரு பெரிய சாதனையாளனை இழந்திருக்கும். சாதிக்க வேண்டும் என்று பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை சொல்லி வளருங்கள். சம்பாதிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி வளர்க்காதீர்கள், சாதிக்க வேண்டும் என்று சொல்லி வருங்கள். வெளிநாட்டு மோகம் இளைஞர்களை விட பெற்றோர்களுக்குத்தான் 60களுக்குத்தான் பிட்டு பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. நாட்டினுடைய வளர்ச்சியை தூக்கி நிறுத்தும் பொறுப்பு நான் சொல்லவில்லை, எல்லா முதியவர்களும் சொன்னது. அப்துல் கலாம் உட்பட இளைஞர்கள் கையிலே தான் இருக்கிறது. வாருங்கள் இளைஞர்களே, நாட்டை முன்னேற்றுவோம், வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வோம். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது இளைஞர்களே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சிறப்பு பட்டிமன்றம். மின் கட்டணம் இல்லாத சூரிய ஒளி மின்சக்திக்கு ப்ரோசன் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், சிட்கோ, கோயம்புத்தூர்.